அந்த வாலிப வீரன் யாரு அப்படின்ட்டு நேயர்கள், அதான் நீங்க கதை கேட்குற நீங்க எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரியா இது பண்ணுவீங்க. அப்ப நான் சொல்லிடுறேன், நம்ம கதையின் நாயகன் கதாநாயகன் வந்தியத்தேவன் தான். அங்க கொள்ளிடம் கரை ஆற்றுல படகுல ஏறினானே, அவன் எப்படிடா இங்க குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு வந்திருக்கான்? இல்லை திடீர்னு அங்கே ஆற்றுல வந்தான், அதுக்குள்ள அங்கே ஸ்டாப் பண்ணி இங்கே வந்தவன் எப்படி வந்தான்னு தானே கேட்குறீங்க. வருவான், பொறுமையாக இருங்க, அதுக்குண்டான இதுவும் அடுத்த பகுதியில் வரும். இவன் வெளியே போயிடுவான். இவங்க 2 பேரும் குங்கும பிரசாதம் வாங்கிட்டு 2 பேரும் வருவாங்க. சோதிடருக்கு இவங்களை வழி அனுப்புறதுக்காக வெளியே வருவார். 3 பேரும் வெளியே வந்தோடனே, மன்னிக்கணும், உள்ள பெண்கள் இருக்காங்கன்னு இந்த புத்திசாலி சொல்லலை, அதனால தான் இப்படி ஒரு இது நடந்து போச்சு, மன்னிக்கணும் அப்படின்வான். உடனே குந்தவை அவனை பார்த்து அப்படி சிரிச்சுட்டு ஒன்றுமே பதிலும் சொல்லாமல் வானதியை கூட்டிட்டு அந்த ரதம் ஆலமரத்து கீழே இருக்குல்ல, அங்கே அப்படியே நடந்து போவான். இவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். குழந்தை நகரத்து பெண்களுக்கு மரியாதைன்றது கொஞ்சம் கூட தெரியாதா? என்னடா ஒருத்தன் வழியை வந்து மன்னிப்பு கேட்கிறானு, பதிலுக்கு ஒரு வார்த்தை மன்னிப்பு, அதான் மரியாதை தெரியாத பெண்கள் போல் இருக்கு அப்படின்வான். எல்லாத்தையும் அவன் சொல்றதெல்லாம் காதில் வாங்கிட்டு அவங்க ஒண்ணுமே பேச மாட்டாங்க. போவாங்க, ரதத்துல ஏறுவாங்க. ஏறினோன்னா ரதம் புறப்பட்டு அப்படியே அவனை கிராஸ் பண்ணி போகும். குந்தவை அவனை கிராஸ் பண்ணும்போது ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுவான். அந்த ரதம் வேகமா அரசல் ஆற்றங்கரையில் இவங்க படகை விட்டு வந்தாங்கல்ல, அந்த இடத்த நோக்கி போய்கிட்டே இருக்கும். அந்த ரதம் கண்ணுக்கு மறையிற வரைக்கும் வந்தியத்தேவன் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். ரொம்ப கர்வம் பிடிச்சவங்க போல இருக்க. சரி, ஓகே, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இப்படி திரும்பி சோதிடர் பார்ப்பான். வணக்கம், நான் தான் உங்க இஎம்எஸ் முரளி பேசுறேன். இன்னைக்கு நாம கேட்க போறது பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 12 நந்தினி. கொள்ளிடக்கரையில வந்தியத்தேவன் படகுல ஏறினான்ல, அங்க நம்ம விட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கொள்ளிடக்கரையில படகுல ஏறின வந்தியத்தேவன் எப்படி சோதிடர் வீட்டுக்கு வந்தான் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லை. ஏன்னா அங்க நிப்பாட்டிட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். குந்தவை, வானதி இவங்கெல்லாம் சோதிடர் வீட்டுக்கு வந்தாங்க. இதை பத்தி பார்த்தோம். அவன் எப்படி வந்தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வந்தியத்தேவன் படகுல ஏறினதும் படகு மூவ் ஆக போற நேரத்தில் நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு ஒரு குரல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஆழ்வார்க்கடியான் ஓடி வந்துகிட்டு இருக்கும். ஆழ்வார்க்கடியான் ஏறட்டும் அப்படின்னு வந்தியத்தேவன் வெயிட் பண்ணும்போது அந்த வீர சைவர் இருக்காருல்ல, அந்த பாஷாண்டிய படகுல ஏத்தாத, அவன் கூட நான் பிரயாணம் பண்ண மாட்டேன், ஏத்தாத அப்படின்னு சொல்லி கத்துவார். உடனே வந்தியத்தேவன், ஐயா படகுல இவ்வளோ இடம் இருக்கு இல்லைங்க, அவர் ஒருத்தர் தானே ஏறிட்டு போட்டுமா அப்படின்னு அவர் ஒரு முறைச்சிக்கிட்டு இது பண்ணுவார். ஆழ்வார்க்கடியான் வருவான், படகுல ஏறிப்பான், படகு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். கொள்ளிடக்கரையில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த வீர சைவர், தம்பி ஏதோ நீ சொன்னியன்றதுக்காக நான் அவனை படகுல ஏற்றிக்கிட்டேன். படகு அக்கறைக்கு போய் சேர்ற வரைக்கும் அவன் அந்த 8 எழுத்து பேரை சொல்லவே கூடாது. மீறி சொன்னான்னா அவனை கொள்ளிடத்தில் பிடிச்சி தள்ளி விட்டுருவார். ஏன்னா படகு ஓட்டுறவங்க 2 பேருமே என்னுடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லுவார். உடனே வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியாரை பார்த்து, நம்பிகளே அவர் சொன்னது கேட்டுச்சா அப்படின்மா. ஆஹா, நல்லா கேட்டுச்சு. அதே மாதிரி படகு அக்கறைக்கு சேர்ற வரைக்கும் அவர் அந்த 5 எழுத்து பேரை சொல்லாம இருந்தார்னா நான் 8 எழுத்து திருநாமத்தை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு. உடனே அந்த வீர சைவருக்கு கோபம் வந்துடும். சாட்சாத் சிவபெருமானோட பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவன் யாரு? காற்றுனை பூட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே அப்படின்னு சத்தமா சொல்லுவாரு. உடனே ஆழ்வார்க்கடியான், நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணாயனும் நாமம் சொல்லும்போது அவர் அப்படியே 2 காதலையும் விரலை வச்சு இருக்க முடிவார். உடனே ஆழ்வார்க்கடியான் சொல்லுவான், எங்க திருமாலுடைய நாமத்தை கேட்கறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கல, இதுக்கே காதை பொத்திக்கிட்டாரே. ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்காரே எங்க பெருமாள், அவருடைய பாதத்தை அலம்பிட்டு தான் இந்த கொள்ளிட நதி அங்கேருந்து கீழே இறங்கி வருது. அப்படி கீழே இறங்கி வந்த நதி தான் திருவானைக்காவல் வந்து சேருது. அந்த நதியோட தண்ணியில தான் சிவபெருமான் மூழ்கி தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இவன் சொல்லுவான். சொன்ன உடனே அந்த வீர சைவர் ஆழ்வார்க்கடியான் மேல பாஞ்சு 2 பேரும் படகுல சண்டை, கைகலப்பு. இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுல படகு கண்ணாப்பின்னா ஆட ஆரம்பிச்சிடும். படகு ஓட்டுற ஒருத்தனும் வந்தியத்தேவனும் சேர்ந்து அவங்க 2 பேரும் பிரிச்சு, சும்மா இருங்க எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு பிரிச்சு விடுவாங்க. அப்ப வந்தியத்தேவன் சொல்லுவான், நீங்க 2 பேரும் சண்டை போட்டு மோட்சத்துக்கு போறதை பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, தாராளமா மோட்சத்துக்கு போங்க. ஆனா எனக்கு இங்க செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு, எனக்கு அந்த வயசும் கிடையாது, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. உடனே ஓடக்காரன் ஒருத்தன்,
ஐயா, கொள்ளிடத்தில் விழுந்தா மோட்சத்துக்கு போவாங்களோ இல்லமோ தெரியாது, ஆனால் முதலகிட்ட போகிறது என்னவோ நிச்சயம், அங்கே பாருங்க அப்படின்மா. ஒரு முதல வாயை பொழந்துக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். ஆஹா, முதலையா அப்படின்ட்டு வந்தியத்தேவன் அப்படி யோசிப்பான். அதுக்குள்ள ஆழ்வார்க்கடியான், முதலைய பார்த்தெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாதுங்க. ஏன்னா அந்த முதலகிட்ட இருந்து கஜேந்திரனுக்கே மோட்சம் கொடுத்தவர் எங்க பெருமாள், அவர் எங்க போயிட்டாரே அப்படின்வான். உடனே அந்த வீர சைவர், எங்க போயிட்டாரா? யோ, உம்ம திருமாலு பிருந்தாவனத்து கோபியஸ்தர்களோட சேலை தலைப்பில் எங்கன்னா ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பார், போய் பாரியா அப்படின்வார். உடனே வீரசைவர், ஆமா 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 ஆமா, நீங்க சொன்னது வாஸ்தவம் தான், எங்க திருமால் சேலை தலைப்பில் தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு நீங்க சொல்றீங்க. பஸ்மாசுரனுக்கு வரத்தை கொடுத்துட்டு அவன் எங்க தான் தலையில கைய வச்சிருவான்னு பயந்து ஓடினார்ல சிவபெருமான், ஒருவேளை அவரை காப்பாற்ற கூட அவர் போயிருக்கலாம் இல்லையா அப்படின்வான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாற்றி 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 சிவனையும் விஷ்ணுவையும் தாக்கி பேசுறத பார்த்தோன்னா ஆழ்வார்க்கடியான அந்த வீரசைவர் பேசுறத பார்த்தோன்னா வந்தியத்தேவன் என்ன பண்ணுவான், ஏங்க இப்படி பண்றீங்க? யாருக்கு எந்த தெய்வம் இஷ்டமோ அந்த தெய்வத்தை கும்பிட்டு போங்களேன், எதுக்கு இப்படி தேவையில்லாம வாதம் பண்றீங்க அப்படின்வான். இதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்கு, அதாவது கதை கேட்குற உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த சைவர்கள் வைணவர்கள் எதுக்காக இப்படி சண்டை போடுறாங்க, இந்த சண்டை எவ்வளோ காலமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி வீரநாராயண பெருமாள் கோவிலில் வச்சு ஒரு சண்டையை பார்த்தோம், இதே மாதிரி சமய சண்டை. இன்னும் இந்த கதைகளில் அங்கங்கே இந்த சமய சண்டைகள் வரும். அது எதுக்காக வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம பழந்தமிழ் நாட்டில் 600 வருஷம் சமண மதமும் பௌத்த மதமும் தழைத்தோங்கி இருந்துச்சு. அந்த காலகட்டங்களில் சிற்பக்கலை, சித்திரக்கலை, நாட்டியக்கலை, இசைக்கலை எல்லாமே ரொம்ப பீக்கில் இருந்தது. அதுக்கப்புறமா தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றினாங்க. அவங்க தேனை விட, அதாவது அமிர்தத்தை விட இனிமையான தமிழில் பல பாசுரங்களை பாடியிருக்காங்க. அப்படி பாடப்பட்ட பாசுரங்களை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடல்களாக வெளிப்படுத்தும் போது அதை கேட்குறவங்களுக்கு ஒரு வெறியே வரும். அந்த மாதிரி பாடினாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க சிற்பக்கலையும் இசைக்கலையும் இந்த சமய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க அந்த பீரியட்ல. அப்போல்லாம் கோவில் செங்கலாலையும் மரத்தாலையும் கட்டப்பட்ட ஆலயங்கள் தான் நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா தான் கருங்கல்லால் அந்த ஆலயங்கள்லாம் புதுப்பிக்கப்பட்டது. விஜயாலய சோழன் காலத்துல இருந்து அதுக்கு பின்னாடி வந்த எல்லா சோழர்களும், சோழ குலத்தை சேர்ந்தவங்களும் கருங்கல்லால ஏகப்பட்ட கோவில்களை கட்டினாங்க. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்க இதே காலகட்டத்தில் கேரளாவில் காலடின்னு ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய மகான் தோன்றினார். அந்த மகான் சின்ன வயசுலேயே ஞானி ஆயிட்டார், சன்னியாசம் ஆகிட்டார். அவர் பகவத்கீதை, வேதங்கள், உபனிஷங்கள் எல்லாத்துக்கும் பாசுரம் எல்லாம் எழுதி எல்லாத்துலேயும் கரகண்டவர். வடமொழியான சான்ஸ்கிரிட்ல அவ்வளோ ஒரு பாண்டித்யம் அவருக்கு. நடந்தே பாரத தேசம் முழுக்க பிரயாணம் செஞ்சு 8 அத்வைத மதங்களை அவர் ஸ்தாபிச்சார். அந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சமய கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. வைஷ்ணவர்களும் சைவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதப்போர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில இடங்கள்ல வாதம் பேசுறதோட மட்டும் இல்லை, கைகலப்பிலேயே முடிஞ்சு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தாக்கிக்கிட்டு அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சைவ வைணவ பிரச்சனைக்கு வேடிக்கையா ஒரு கதை கூட இருக்கு. ஒரு சமயம் ஒரு வீர வைஷ்ணவன், அவர் அப்படியே திருவானைக்காவல் கோவிலோட வெளிப்பிரகாரம் சுற்று சுவர் இருக்குல்ல, அந்த சுவர் வழியாக அப்படியே வந்துகிட்டு இருக்காரு. பாட்டுக்கடியே பகல் நேரத்தில் அப்படி வந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு பெரிய கல் அவர் தலைமையில விழுந்த உடனே தலையில காயம் ஏற்பட்டு ரத்தம் வழியும். யாராவது என் மேல கல்லை போட்டது அப்படின்னு கோபத்தோடு அப்படி பார்ப்பாரு. பார்த்தா அந்த திருவானைக்காவல் கோபுரம் இடிஞ்சு போயிருக்கும். அது மேலே இடிஞ்ச கோபுரத்து மேலே ஒரு காக்கா உட்காந்து காலால் அந்த மண்ணு நின்று அந்த கல்லெல்லாம் தள்ளிக்கிட்டு இருக்கும். இவர் அதை பார்ப்பார்ல, பார்த்த உடனே அப்படியே அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சாரு. அந்த வலிக்குது, ரத்தம் வருது, இதெல்லாம் மறந்து, ஏ ஸ்ரீரங்கத்து வீர வைஷ்ணவ காக்காவே, அந்த திருவானைக்காவல் கோபுரத்தை இடிச்சு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கம்பீரமா நடந்து போவார். அப்ப எந்த அளவுக்கு ஒரு அவங்க மனசுல ஒரு வெறி இருந்தா இந்த மாதிரி வார்த்தைகள் வெளிப்படும். இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்தது. இது நான் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இதனால தான் இவங்களுக்குள்ள சண்டை வருது. அந்த படகு அப்படியே கொள்ளிடக்கரையிலேருந்து அப்படியே அக்கறைக்கு சேரும். அக்கறைக்கு வந்த உடனே படகு கரை ஓரமாக வந்த உடனே வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான், அந்த வீர சைவர் எல்லாரும் இறங்குவாங்க. அந்த வீர சைவர் பயங்கர கோபத்தில் இருப்பார். கோபத்தில் இருந்தவர் எழுந்து கீழே வந்தவுடனே ஆழ்வார்க்கடியானை பார்த்து, நீ நாசமா போயிடுவேன், நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போயிடுவார். ஆட போங்க அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் அவர் கொடுத்த சாபத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான்.
இவங்க 2 பேரும் வந்து அங்கே ஆத்தங்கரை ஓரத்தில் ஒரு அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்தடியில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காருவாங்க. கடம்பூர் வீரன் ஒருத்தன் கந்தமாறன் அனுப்பிச்சிருப்பான்ல இவனுக்கு குதிரை வாங்க, அவன் வந்தியத்தேவன்ட்ட, ஐயா நீங்கள் இங்கேயே இழப்பாருங்க, நான் பக்கத்து ஊரில் போயிட்டு குதிரை சம்பாதிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். பக்கத்தில் திருப்பனந்தாள் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு அவன் கால்நடை அப்படியே நடந்து போவான். சரி, அவன் வர்ற வரைக்கும் உட்காருவான் அப்படின்ட்டு உட்காந்துவான் வந்தியத்தேவன். ஆழ்வார்க்கடியான உட்காந்துவான். 2 பேரும் மனசுக்குள்ள கடம்பூர் மாளிகையில என்ன நடந்தது, ஏன்னா இவனும் பார்த்தான் அவனும் பார்த்தான், அவன் பார்த்ததை இவனும் பார்த்தான்ல, ஒருத்தர் வாயை ஒருத்தர் பிடுங்கணும், அவங்ககிட்ட இருந்து ஏதாவது மேட்டர் கேதர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படியே அப்புறம் சுவா என்ன என்ன சாப்பிட்டாச்சா, அப்புறம் எங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுற்றி வளைச்சு பேச்சா அப்படியே மெதுவாக ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு அப்படியே வரும்போது ஆழ்வார்க்கடியான், தம்பி என்ன நீ கடம்பூர் மாளிகைக்கு கூட்டு போக மாட்டேன்ற பத்தியா, என்னை விட்டுட்டு போயிட்டீப்பா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிப்பான். உடனே வந்தியத்தேவன், அட நீங்கள் வேறங்க, நான் போனதே பெரிய விஷயம், என்னையே உள்ள விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்வான். அப்ப நீ போகவே இல்லையா அப்படின்மா ஆழ்வார்க்கடியான். போகாம விடுவனா, ஒரு காரியத்தை நினைச்சா கண்டிப்பா சாதிப்பான் இந்த வந்தியத்தேவன். போன யாரு என்னன்னு கேட்டு விட மாட்டேன்னாங்க. நான் குதிரையை திருப்பிக்கிட்டு வெளியே போற மாதிரி போய் வேகமா உள்ள போனா வீரர்கள்லாம் செதறி விழுந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து சூழ்ந்துக்கிட்டு என்னை தாக்குறதுக்குள்ள என் நண்பன் கந்தமாறன் வந்து என்னை காப்பாத்தி உள்ள போட்டு போயிட்டானோன்னு. அப்படியா, சரி, அங்க யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க, யார் யாரை பார்த்த கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னா. யார் யார் வந்திருந்தாங்கன்னு தெரியாது, நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பழுவேட்டரையரை பார்த்தேன், அவருடைய இளம் மனைவியை பார்த்தேன், என்ன அழகுங்க, ஐயோ ஐயோ. கந்தமாறனுடைய அம்மா தங்கச்சி அவங்களாம் அந்த புறத்தில் இருந்தாங்கல்ல, கருநிறுத்த அழகைகள், அவங்களுக்கு நடுவில் சும்மா பௌர்ணமி மாதிரி, ஐயோ சூப்பருங்கண்ணா. நீ பார்த்தியா அப்படின்னா. பார்த்தேன். எப்படி அப்படின்னா, அதான் அந்த புறத்துக்கு கந்தமாறன் கூப்பிட்டு போனான்னு சொன்னல, அந்த புறத்தில் வச்சு பார்த்தேன். என்ன ஒரு தேஜஸ் அப்படின்வான். சரி, குறவு கூத்து பார்த்தியாண்ணா. குறவு கூத்து பார்த்தேன். என்ன நடந்ததுன்னா, முதல்ல வேலை நாட்டம் ஆடினாங்க, அப்புறம் தேவராளன் தேவராட்டி 2 பேரும் வந்து ஆடினாங்க. அப்புறம் என்னவோ குறியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா. சன்னதம் வந்துதா அப்படின்வான். ஆமாம் வந்தது, சன்னதம் வந்து தான் குறி சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னா, நாடு நகரெல்லாம் நல்லா இருக்கும், நினச்ச காரியம் கை கூடும், மழை பெய்யும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான். வேற ஏதாவது முக்கியமா அப்படின்வான். வேற எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்டுவான். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுவான். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியலங்க, ஏதோ ராஜாங்க விஷயமா ஏதோ பேசினாங்களாம், அதை நான் கேட்கல. என்னப்பா நீ இளம் பிள்ளை, இவ்வளோ பெரிய வீரனா இருக்க, என்ன விஷயம் ஏதுன்றத அரசாங்க விஷயமா தான் காதில் போட்டு வச்சுக்கணும், இப்படி பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியே. சரி அப்புறம் அப்படின்வான். அது எனக்கு தெரியாதுங்க, நான் அதுக்கப்புறம் போய் படுத்துட்டேன். ஆனால் நீங்கள் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ தாங்க தோணுதுன்னுவான். ஏன் அப்படின்வான். இல்லை, காலையில் கந்தமாறன் கூட குதிரையில் வந்துக்கிட்டு இருக்கும்போது கொள்ளிடக்கரைக்கு வந்திருந்தோம்ல, அப்போ சொன்னால் ஏதோ முக்கியமான அரசாங்க விஷயம் பேசினாங்க, நீ இல்லையே நண்பா அப்படின்னு சொன்னான் அப்படின்னா. என்ன பேசுனாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா. தெரியல, அவனே என்கிட்ட டைரெக்டாக எதுவுமே சொல்ல, மறைமுகமாக ஊடகமாக தான் சொன்னான், சமயம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்ப நண்பா, இப்போ எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டான். சரி, நம்ம கண்ணு முடிச்சு அன்றைக்கே கேட்டிருக்கலாம், அது தப்பு பண்ணிட்டோம், அவ்வளோதான், வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்வான். சரி அப்படியா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் பண்ணுவான். உடனே வந்தியத்தேவன், நம்பிகளே இவ்வளோ நேரம் என்ன கேள்வி கேட்டீங்கல்ல, நீங்கள் கடம்பூர் மாளிகைக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்வான். நான் எப்பப்பா வந்தேன், நான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் வரலை அப்படின்வான். நம்பிகளே, நீங்கள் ஒரு பக்கா பெண்ணாசை பிடிச்சவர்ன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. பார்க்கறதுக்கு தான் நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க, ரொம்ப பெண்ணாசை இருக்கணும், இல்லவே இல்லைன்னா. எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லுவான் வந்தியத்தேவன். என்ன சந்தேகமா? நீங்கள் இந்த நாமம் போட்டிருக்கிறது, பாசுரங்களை பாடுறது, பெருமாள் பக்தர், இதெல்லாமே வேஷம் அப்படின்னும். யார் சொன்னது வேஷம்? கண்டிப்பாக அது வேஷம் தான். இல்லைன்னா 3 பல்லக்கில் வந்த ஒரு பொண்ணுகிட்ட இந்த கடிதத்தை கொடு, சீட்டை கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்களா? ஸோ அந்த பெண்ணை தொடர்ந்து வரீங்க, பெண்ணாசை இல்லாமல் வேற என்ன அப்படின்வான். இல்லை தம்பி, நீ சொன்னதில் பாதி வேணா உண்மையாக இருக்கலாம், தொடர்ந்து வந்தேன்றதுலாம், ஆனால் பெண்ணாசையால் கிடையாது அப்படின்வான். அப்புறம் எதுக்காக அப்படின்வான். அப்போது ஆழ்வார்க்கடியான், அது ஒரு பெரிய கதை தம்பி, அது வேண்டாம் அப்படின்வான். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்வான். சொல்கிறத பற்றி ஒன்றும் இல்லை, சொல்லுவேன் ஆனால் அப்படின்வான். என்ன சொல்லுங்க அப்படின்னோடனே, அந்த இரண்யாசுரன் பழுவேட்டரையர் இருக்கான்ல அப்படின்னாரு. இரண்யாசுரன், பழுவேட்டரையர் சொல்லுங்க, அவருடைய இளம் மனைவி இருக்கால, அவருடைய பேர் என்ன தெரியுமா? நந்தினி அப்படின்னா. நந்தினி நல்லா இருக்கு பேரு அப்படின்வான்.
நீ சொன்னியே அவளை பார்த்து சீட்டு கொடுக்க போனேன் அப்படின்னு. ஆசையினால கிடையாது, பாசத்தினால அப்படின்ட்டு நான் கதையை சொல்கிறேன் அப்படின்ட்டு இது பண்ணுவோம். வைகை ஆத்தங்கரை ஓரமாக தான் எங்களுடைய குடிசை வீடு இருந்தது. நானும் எங்கள் அப்பா, எங்கள் குடும்பமே நாங்கள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதா எங்களுடைய குலத்தொழில். எங்கள் வாழ்க்கை அமைதியாக சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நந்தவனத்துக்கு பூ பறிக்கிறதுக்கு எங்கள் அப்பா போனார். அப்போ நந்தவனத்தில் ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு அந்த குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு இருந்தார். அந்த குழந்தைக்கு நந்தினி அப்படின்னு பேர் வச்சு ஆசையாக வளர்த்தோம். அவள் என்னுடைய உடன்பிறவா சகோதரி, என்னுடைய கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினச்சி நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். தினம் போய் நந்தவனத்தில் பூ பறிச்சுட்டு வந்து பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து அவ்வளவு நந்தினியும் சேர்ந்து பாசுரங்களெல்லாம் பாடுவோம், கோயிலுக்கெல்லாம் போவோம், கோயிலில் பாட்டு பாடுவோம். இதை பார்க்குற எல்லாருமே நந்தினியோட அழகு, அவளுடைய அந்த பாசுரங்கள் பாடுற விதம் பார்த்துட்டு அந்த ஆண்டாளே மறுபிறவி எடுத்து வந்திருக்கா அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளே எங்கள் அப்பாவும் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் தான் அவளை முழுசாக பார்த்துக்கிட்டேன். அவளுக்கு ஒன்றுன்னா என்னால் தாங்க முடியாது, அவளுக்காகவே நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நாங்கள் 2 பேரும் ஊர் ஊராக போவோம், எல்லா கோயில்களுக்கும் போவோம், பெருமாளுடைய பாசுரங்களெல்லாம் பாடுவோம். இப்படியே சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் நான் வேங்கடத்துக்கு யாத்திரை போனேன். வேங்கடம் அப்படின்றது இப்போ இருக்கிற திருப்பதி. அங்கே யாத்திரை போனேன். நான் போயிட்டு திரும்ப வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகிப்போச்சு. அந்த கேப்பில் இங்கே பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போரில் வீரபாண்டியன், அந்த பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் ஏகப்பட்ட அடிபட்டு போர்க்களத்தில் விழுந்துருவான். அவனுடைய மெய்காப்பாளர்கள்லாம் சேர்ந்து அவனை காப்பாற்றி தூக்கிட்டு வரும்போது ஆத்தங்கரை ஓரத்தில் எங்கள் வீடு இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே நந்தினி தான் இருந்தால், அங்கே கொண்டாந்து கொஞ்சம் பார்த்துக்குங்கம்மா அப்படின்னு சொல்லி அவனை அங்கே படுக்க வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த மன்னன் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு என் தங்கச்சி ரொம்ப பரிதாபப்பட்டு அவனுக்கு வேண்டிய மருத்துவ சிகிச்சையெல்லாம் பண்ணி அவனுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருப்பா. 2 நாளோ 3 நாளோ அங்கே வீட்டில் இருக்கும்போது சோழர்கள் வீரபாண்டியன் இங்கே எங்கள் வீட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவாங்க. வந்து என் தங்கச்சி இவ்வளோ சொல்ல கேட்காம வீரபாண்டியனை கொன்னுட்டு அவன் உடம்பையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போது பழுவேட்டரையர் என் தங்கச்சியோட அழகை பார்த்துட்டு அவளை கவர்ந்து கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதான் தம்பி நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு வந்தியத்தேவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இவனுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கு அப்படின்ட்டு அப்படியே இது பண்ணி பேசாமல் இவங்கிட்ட கடம்பூர் மாளிகையில் பல்லக்கில் வந்தது நந்தினி இல்லை மதுராந்தகன்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிப்பான். வேண்டாம், எதுக்கு நம்ம சொல்லணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு அப்படின்னு அப்புறம் என்னாச்சுன்னா அவளை பார்த்து பேசணுன்றதுக்காக தான் 3 வருஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆனதுலேருந்து அவளை பார்க்கவே முடியல, அதுக்காக தான் உங்ககிட்ட கூட சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே சார் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான் வந்தியத்தேவன். ஃபீல் பண்ணிவிட்டு சரி நம்பிகளே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். வானத்தில் ஏதோ வால் நட்சத்திரம் தெரியுது, அதனால் நம்ம நாட்டில் துர்சம்பவங்கள் நடக்கும், அதனால் மகாராஜாவுக்கு ஏதாவது ஆபத்து வருமா? சப்போஸ் மகாராஜாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவருக்கு பின்னாடி பட்டத்துக்கு வரப்போகிறவர் யார், இதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்வான். ஏன்பா, நான் ஊராக போய் சுற்றுறவன், அரசியலுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நான் கோயிலாக போய் பாசுரங்களை பாடுவேன்னு தவிர எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒருவேளை குழந்தை ஜோதிடருக்கு வேணால் இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்வான். குழந்தை ஜோதிடர் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்வான். ஆமாம், முக்காலமும் எல்லாமே கரெக்டாக சொல்லுவார், எல்லாருடைய ஜாதகம் வேறு அவர்கிட்ட இருக்குது, அவரை பார்த்து நீ கேட்டன்னா இதை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வந்தியத்தேவன் மனசுக்குள்ளே குழந்தை ஜோதிடர் எப்படியாவது நம்ம பார்த்துட்டு போயே ஆகணும், கண்டிப்பாக அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சுமா. இவங்ககிட்ட சொல்ல மாட்டான். சொல்லாமல் சரி ஓகே அப்படின்னு டிசைட் பண்ணுவான். எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, ஒரு கூலி வேலை செய்கிறவனாக இருந்தாலும் சரி, அதாவது பணக்காரன்லேருந்து பாமரன் வரைக்கும் தன்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஆர்வம் அதிகங்க. இப்போ கூட பாருங்க, அந்த பயிற்சி வருது இந்த பயிற்சி வருதுன்னு நம்ம ராசி எப்படி நம்ம ஜாதகம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க. அது நம்ம கதையின் நாயகன் கதாநாயகன் வந்தியத்தேவனுக்கு அந்த ஆசை வந்ததில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அப்படித்தான் வந்தியத்தேவன் குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக அப்படி சேர்ந்தான். இப்போ புரிஞ்சுக்கணுமே உங்களுக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரதம் போகிறதையே பார்த்துக்கிட்டு நிற்கிறான்ல, இதுக்கப்புறம் சோதிடர்கிட்ட என்ன போய் கேட்க போகிறான், அவர் என்ன சொன்னார், நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.